வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய வருகை என்பது இப்ப யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்க போறாங்கிறதே ஒரு விஷயத்தை ஹேஷியங்களை கிளப்பிருக்குல்ல. ஓபிஎஸ் கடந்த முறை வரும் பொழுது சந்திக்கிறதுக்கான இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பேசப்பட்டது. டிடிவி அவர்கள் ஒரு தொகுதிக்கு மட்டும் கேண்டிடேட் அறிவிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துவோம்னு நயினார் கொடுக்கிறார் அப்படின்னா, இது போக பாஜகவுக்குள்ளே இப்ப எல்லாரும் ஒரே குரலுக்கு வந்துட்டாங்களா? இந்த சைலன்ஸ் ஆஃப் அண்ணாமலை அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இல்ல? எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாமலை சைலண்டா இருக்காரா? அவர் மாநில தலைவர்னு ஒரு கட்சிக்கு எப்போ வராரோ அப்போ மாநில தலைவர் கட்டுப்படுத்தாங்க நீங்க இருக்க முடியும். தேசிய கட்சியில வேற வழி கிடையாது. மாநில கட்சிகள்ல மாநில தலைவர் தான் ஆளினால் யாருமே எதிர்த்து சொல்ல போறதில்ல. எதிர்த்து சொன்னா கட்சியை விட்டு கழுத்தா கொடுத்துருவாங்க. ஆனா அண்ணாமலை அவர் தனியான ஒரு ரூட்ல தான் பயணம் போயிட்டே இருக்காரு. அவரோட வீடியோக்களை பார்த்தாலும் அது தெரியுது, அவரோட கருத்துக்களை பார்த்தாலும் அது தெரியுது. ஆனா அண்ணாமலையோட கருத்துக்களுக்கு மற்ற கேடர்ஸ் ஆக்டிவா சப்போர்ட் பண்ற மாதிரியும் தெரியல. அது அடுத்த கட்ட பிரச்சனையா இருக்கு. அப்ப அண்ணாமலையோட பிளான் என்ன? பாரதிய ஜனதால அவர் எதிர்பார்க்கிற உயரம் தரப்படுமாங்கிறது அவருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. அது டெல்லி கையில இருக்கு. அப்ப அண்ணாமலை தனக்கான செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக தனி கட்சி துவங்க போறாரா? இது ஒரு பெரிய கேள்வி. தெரியல. ஹேஷியங்கள் இருக்குங்க. நம்ம நண்பர்களே கேட்கறாங்க, என்னங்க அண்ணாமலை தனி கட்சி துவங்க போறதா சொல்றாங்களா அப்படின்னு. அப்படி துவங்கினா உங்களுக்கு எல்லாம் ஒரு போஸ்டிங் உண்டுங்க. ஏன்னா நான் சும்மா வேடிக்கையா சொல்லுவேன். அப்ப அண்ணாமலை தனி கட்சி துவங்கினாரு அப்படின்னா அடுத்த கட்டமா உடனே அரசியல் யூகம். அப்படின்னா யாரோட கூட்டணி வைப்பாரு? தேர்தல் டைமா இருக்குங்க. பெரியவருக்கும் அன்புமணிக்கும் சண்டை அப்படின்னா யார் யாரோட கூட்டணி வைப்பாங்கிறதா அடுத்த கேள்வியா இருக்கும். சண்டை பிணக்கே தீர்ந்தபாடு இல்லை, ஆனா அதுக்குள்ள கூட்டணியை நோக்கி போயிடுவாங்க. இது இயற்கை. அப்போ அண்ணாமலை வெர்சஸ் நயினார் நாகேந்திரன் அதையே அங்க ஒற்றுமைப்படுத்த முடிகிற மாதிரி தெரியல. டாக்டர் ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி அதையும் ஒற்றுமைப்படுத்துற முயற்சி, பாரதிய ஜனதா முயற்சி பலிக்கிற மாதிரி தெரியல. இதுல இதே ஃபார்முலா தானே அப்போ டிடிவிக்கும் சசிகலா அம்மாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும். 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, பெரிய அளவுக்கு அவங்க ஐகானிக் லீடர்ஸா இருக்காங்க. தரவரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா சசிகலா நம்பர் 1, டிடிவி நம்பர் 2, ஓபிஎஸ் நம்பர் 3. குறிப்பிட்ட தொகுதி ஒரு 70-80 தொகுதியில ஓட்டு வங்கி இருக்கு. ஓட்டு வங்கி இருந்தா ஒரு 4-5% இருந்தாலே அது ஓட்டு வங்கியா தான் இன்றைய சூழல நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 2 இல்லைன்னா 3% வெற்றி எப்படி வேணாலும் மாறும். ஒரு 2 லட்சம் ஓட்டுள்ள ஒரு தொகுதி அப்படின்னா அது 10,000 ஓட்டு வந்துருங்க. பெரிய மார்ஜின் அது. அப்படியான சூழ்நிலையில் அதிருப்தியில் இருக்கிற அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக அடுத்த கட்டமா வந்துருமோங்கிற ஒரு அச்சத்துலதான் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையிலான பிணக்கை தீர்ப்பதற்கு அதிமுக ரெப்ரசன்டேஷனை அனுப்பல. சரி, அதிமுக நேற்றைக்கு அதிமுக சார்பாக யாராவது ஒரு பெரியவங்க, இப்போ உதாரணமா சிவி சண்முகம், அவர் அங்கே இருக்காரு, இல்ல ஜெயக்குமார், யாரோ ஒருத்தங்க அபிஷியலா போயிருந்தாங்கன்னா, வேலுமணி எல்லாம் ஏற்கனவே தைலாபுரத்துல போய் பப்பாளி கொய்யா அடங்கிய இயற்கை உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு கூட்டணி எல்லாம் பேசினவர் தானே. அவங்க போயிருந்தா என்ன ஆகும்னா, என்ன கேள்வி வரும்னா, அப்படின்னா இந்த ஃபார்முலா ஓபிஎஸ் சசிகலா டிடிவிக்கு பொருந்தாதான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை ஆயிடுவார். அதனாலதான் டக்குனா அவரு நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் மக்கள் யாத்திரை போறேன்ட்டாரு நேற்றுக்கு. எனவே இந்த முயற்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு இருக்கும் பிணக்குகளை, உட்கட்சி பிரச்சனையை, அப்பா மகன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்து வெற்றி பெற்று விட்டால், இதே மாதிரி நீங்களும் ஏன் சேரக்கூடாதுன்னு அமித்ஷா கேட்பார்ல. அந்த இடம் அதிமுக எப்படி அதை தாண்டி வரும்? ஒட்டு மொத்தத்துல இது எல்லாமே இன்னும் ஃப்ளூயிட் ஸ்டேஜ்ல தான் ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அமித்ஷாவோட கூட்டத்துக்கு யார் தான் அழைக்கப்படுவார்கள்ங்கிறது பரம ரகசியமா இருக்கு. ஏன்னா அது அபிஷியல் விசிட் இல்ல, கட்சி விசிட் தான் முழுக்க அப்படிங்கிற இடமும் இருக்கு. ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். அதிமுகவுக்கான
2 மாதங்களாயும் அவங்க இணைஞ்சு ஒரே புள்ளிக்கு நம்ம ஒரு போராட்டங்களை கூட முன்னெடுக்க முடியவில்லை என்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிராக விஷயங்கள் இருக்கு. அவங்களால கொண்டு போவதற்கு நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் இப்ப அவர் போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. டீலிமிட்டேஷன்ல ஸ்டாலின் அவர்களுடைய அச்சத்துக்கு இன்னைக்கு கடுமையா விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். பாஜகவினுடைய பாலிசி டெசிஷன்ஸை திமுக எதிர்க்கும் போது டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கு இனிமே அதிமுக வருவது என்பது அது அப்படிதான் வேற வழி இல்லைங்கிற இடத்துக்கு வந்திருக்கு அரசியல். டீலிமிட்டேஷனை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்த இந்த ட்வீட்டு கொஞ்சம் காமெடியா கூட இருந்ததுங்க. டீலிமிட் த கரப்ஷன், டீலிமிட் கள்ள சாராயம்னா, டீலிமிட்னா மறு வரையறை, அவ்வளவுதான். ஒரு வரையறை செய்தல். அப்ப கரப்ஷனை வரையறை செய்யணும்னு சொல்றாரு. அது என்ன மொழிபெயர்ப்புன்னு எனக்கு தெரியல. அது ஒரு புறம் இருக்க, பாரதிய ஜனதா டீலிமிட்டேஷன், சென்சஸ் இது ஒரு மாபெரும் சப்ஜெக்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா, சென்சஸ் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் 2029 தேர்தலுக்கு முன்னாடி அதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியாதுங்க. பல கட்ட பிரச்சனைகள் அதில் ஏற்படும். அப்போ நீங்க 27ல தொடங்கி 29 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லா ஃபிகர்ஸும் ஹெட் கவுண்ட் பூரா வெளியிட்டு அதற்கேற்றவாறு தொகுதிகளை மறுவரை செய்து அதற்கேற்றவாறு தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டி அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு உண்மையிலே தெரியல. ஆக இன்றைய தேதிக்கு சென்சஸை எப்படி பயன்படுத்திக்கணும் பாரதிய ஜனதான்னா, பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த பாருங்க நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுல காஸ்ட் கவுண்ட் வருது, பீகார் தேர்தலில் பீகார் மக்களுக்கு அது பெரிய பலன் உள்ளதாக இருக்கும், பீகாருக்கு நிறைய தொகுதி கிடைக்கும், அப்படிதான் பேசுவாங்க. அதை காங்கிரஸ் கூட எதுக்க முடியாது. பீகாருக்கு குறைஞ்ச தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லுமா காங்கிரஸ்? எதிர்க்க முடியாதுங்க. அதே நேரத்துல தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவுக்கான கர்நாடகத்தை தவிர பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இங்க இருக்கிறத பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்ப அமித்ஷா வருகையின் போது என்ன சொல்லுவார் இதை பத்தி, டீலிமிட்டேஷன் பத்தி? முதல்ல என்ன சொன்னாரோ அதான் சொல்லுவார். அண்ணாமலை காலத்துல என்ன சொன்னாரோ அதே தான். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதும்பாரு. ஏனென்றால் அது புரோரேட்டான்னு சொல்றதுதான், பாதிப்பே வராது அப்படின்னு. இது போகங்க, பெண்களுக்கு உண்மையிலேயே 1/3 கொடுத்தா பார்லிமெண்ட் சீட்ல இன்னைக்கு இருக்கிற எம்பியில முக்காவாசி பேர், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்காவாசி பேருக்கு எம்பி ஆற வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அவங்களோட தொகுதி பெண் தொகுதி ஆயிரும். அப்ப திருப்பி மனைவிகளை, சகோதரிகளை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு அவங்க போவாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ எண்ணிக்கையை கூட்டாம அதை செய்யவே முடியாது, தொகுதியை மாத்தாம செய்யவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற தொகுதியை 3 தொகுதியை 4 தொகுதியாவோ இல்ல 4.5 தொகுதியாவோ மாத்தினாதான் அது சாத்தியம். அது எல்லா மாநிலங்களும் இதுதான், பிராக்டிகல் இதுதாங்க. போக சென்சஸோட பேசிக் இயர், அந்த இயரோட புள்ளி விவரங்கள் 2026க்கு பிறகு வருகிற முதல் சென்சஸ், இதுதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்ற விஷயம். இது இவ்வளவு பெரிய பிரச்சனை. இது எல்லா கட்சியும் கலந்து ஆலோசிச்சா எல்லா இசைவான அபிப்பிராயம் இல்லாமலாம் சாத்தியமே இல்லை. உடனடியாக ஆந்திராவை பாதிச்சுன்னா சந்திரபாபு நாயுடு அதுக்கு எப்படி ஒத்துக்க போறாரு? இப்படி பல கேள்விகள் இயல்பா வந்துடும். இன்னும் பீகார் தேர்தலையே பெரிய கருத்தொற்றுமே இல்லைங்களா? அவர் சிராக் பஸ்வான் ஒரு சிஎம் கேண்டிடேட் மாதிரிலாம் பேசுறாரு. நிதிஷ்குமார் கடைசி வரைக்கும் அந்த கூட்டணியில இருப்பாராங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். அப்போ இன்றைய தேதிக்கு சென்சஸ் அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல மீண்டும் ஒரு முறை திமுக அந்த பாயிண்ட சொல்றதுக்கு தான் வசதியா இருக்கு. டீலிமிட்டேஷன் என்கிற பாயிண்ட சொல்றதுக்கு தான் வசதியா இருக்கு. அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கன்றாரு சந்திரபாபு நாயுடு. யாருங்க தயாரா இருக்கா? குழந்தை யாரு? பெண்கள் தானே பெற்றுக்கொள்ளணும். அப்ப மேலும் மேலும் நீங்க பெண்களை பலவீனப்படுத்த போறீங்களா? அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்களா? ஆம்பளைக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இல்லாமலாம் போயிடும். யாரு இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்க யார் தயாரா இருக்கா? எங்க காலத்திலேயே 3 குழந்தை ஆச்சுங்க. எங்க குடும்பங்கள்லயே 12 குழந்தைகள்லாம் இருந்த குடும்பங்கள் தான். அப்புறம் 3 2 ஆகி 2 1 ஆயாச்சு. அப்ப அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு ஜனத்தொகையில் பெரிய மாற்றங்களை கொண்டு அதன் மூலமாக எம்பி தொகுதிகளை கூடுதலாக பெறுதல்ங்கிறது, அதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு உண்மையிலே புரியல. வெறுமனே பேச்சா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப டீலிமிட்டேஷனும் வெறும் பேச்சா இருக்கிற சப்ஜெக்ட் தான். இந்த டீலிமிட்டேஷனுக்காக நான் தமிழ்நாட்டின் நலன்களை குறைப்பதற்கு நான் விட மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதும் வெறும் பேச்சு தான். யார்கிட்ட சொல்றாருங்கிறதுதான் ரொம்ப முக்கியமானது. உண்மையிலே அதுதான் முக்கியமானது.
கண்டிப்பாக சார். ஒரு விரிவான உரையாடல். இது அதிமுக, பாஜக கூட்டணி அறிவித்து 2வது மாத வெற்றி விழாவாக இது இருக்க போகிறதா? ஏன்னா அடுத்தது ஒரு ஃபோக்கஸ் இல்ல எத நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சந்திப்புகளுக்கு பிறகு நிச்சயமா ஒரு தெளிவு பிறக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். வந்த பிறகு விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் அப்படிங்கிற மாரி போகும். பரபரப்பான அரசியலுக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது. உங்க விரிவான பார்வைகளுக்கு மிக்க நன்றி சார்.